வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் முதல்ல கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:15 மணி அளவில் $3289 இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. போன வாரம் கிட்டத்தட்ட $3375 வரைக்கும் நெருங்கி சென்றிருந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இந்த வாரம் கிட்டத்தட்ட அந்த 3295க்கும் கீழே தான் இப்போ அதனுடைய ட்ரேடிங் ஆனது நடந்துக்கிட்டு இருக்குது. 3271 அப்படிங்கிறது இன்னையோட எல்லோ. நேற்று இன்னும் கூட மோசமாக கீழே இறங்கி மறுபடியும் ரெக்கவரி இருந்திருக்கு. பட் இன்றைக்கி இந்த அளவுக்கு தான் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 3271க்கு கீழே அடுத்து வரக்கூடிய வாரத்தில் க்ளோசிங் போனாலே வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறும். அப்படி கீழே வரும்போது 3205 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுக்கலாம். அதை உடைக்கும் போது கிட்டத்தட்ட 3045 வரைக்கும் கீழே போகிறதுக்கு சான்சஸாக மாறிடும். மேலே முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக 3375 அப்படிங்கிறது தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்குது கோல்டை அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கோல்டில் இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 3375க்கும் 3295க்கும் உட்பட்டே இந்த வாரம் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் என்ன ஒரு மாற்றத்தை தருதுன்ட்டு. அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் 32.80 இப்போது ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த வாரமும் கொஞ்சம் தடுமாற்றத்தோட 33 நெருக்கத்திலே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சில்வரில் இன்னும் ஒரு பெரிய மாற்றங்கள் வருவதற்கு இன்னும் சான்சஸ் கொடுக்காம தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கோல்டினுடைய இம்பேக்ட்டும் இதில் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாற்றமே வரலை. 34 தாண்டிச்சினாலே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். ஆனால் அந்த 34 தாண்டதுக்கே இது தடுமாறிக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இதில் இல்லைனாலும் தொடர்ந்து 3210ன்ற சப்போர்ட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது சில வாரங்களாக. வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தருதுன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாமா? க்ரூட் ஆயில் $60 இன்னும் அதனுடைய செயல் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இந்த 3 வாரங்களாக 64க்கும் 60க்கும் உட்பட்டே தான் இருந்திருக்கு. இந்த வாரம் கொஞ்சம் 60 நெருக்கத்திலே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் ஒரு நல்ல மாற்றம் வர வரைக்கும் காத்திருப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பார்க்கலாமா? நிஃப்டி 24,750 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த வாரத்துலேயும் நமக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட 25,000க்கு போய் அந்த லெவலில் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா திங்கட்கிழமை அன்னைக்கு 25,079 வரைக்கும் போச்சு. பட் சஸ்டெயின் ஆகி அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல. மறுபடியும் 24,610 நெருக்கத்திலேயே கொண்டு அதனுடைய க்ளோசிங்கை வச்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம். 25,395ன்ற ரெசிஸ்டன்ஸை நோக்கி இன்னும் அது பயணிக்க முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ கீழே உடச்சிதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. நிஃப்டியை பொறுத்தளவில் வரக்கூடிய வாரம் அப்படி உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணுறது நல்லது. அடுத்து செக்டார்களை பார்க்கலாமா? செக்டார்களில் நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 55,749 க்ளோசிங். இதுலேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லை. கிட்டத்தட்ட 56,320 54,360 தான் போன வாரமும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த வாரமும் அதுக்குள்ளேயே தான் சின்ன மூமெண்ட்டோட இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு பெரிய மாற்றம்ங்கிறது இந்த வாரத்தில் நிஃப்டி பேங்க்லேயும் இல்லைங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. வரக்கூடிய வாரத்தில் இந்த 2 பக்கத்தில் எந்த பக்கம் உடைக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி 26,499 க்ளோசிங். அதே 26,580 கிட்ட ஒரு கிராஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ரொம்ப சீரியஸாக அந்த லெவலில் கட் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட சில வாரங்களாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாகவே இருங்க. அப்படி உடைக்க முடியாமல் கீழே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா வேகமாக இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். கீழே சப்போர்ட் 24,850 நோக்கி வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுருங்க. அதே சமயத்தில் இதை ஒரு வேளை கட் பண்ணி மேலே உடைச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு 27,570ங்கிறது அடுத்த லெவலாக மேலே இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லாமல் தான் இந்த வாரமும் முடிஞ்சிருக்கு. 37,321 இன்னமும் அந்த 38,840ன்ற லெவலை கிராஸ் பண்ண முடியாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 வாரங்களாகவே ஒரு பர்டிகுலர் கேண்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. அந்த லெவலை தாண்டி வெளியில் போக முடியாமல்
அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுலேயும் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 38,840 35,400 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட்டாக இப்போவும் இருந்துகிட்டு இருக்குன்றத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி. இதில் 55,283 முடிச்சிருக்காங்க. 55,700 கட் பண்ணி கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கணும். ஸோ இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே போகும்போது அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய 54,200 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரத்தில் வந்துடலாம். ஸோ கொஞ்சம் வீக்னஸ் எஃப்எம்சிஜியில் இருக்குங்கிறது இப்போதைக்கு தெரியுது. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 55,700 57,000 முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 21,442 க்ளோசிங். இதுவும் இந்த வாரம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் தரல. 21,240க்கும் 21,950க்கும் நடுவில் தான் கிட்டத்தட்ட சில வாரங்களாகவே இருந்துகிட்டு இருக்குது. இன்னமும் அதுலேருந்து வெளியில் வரல அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பாக இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்ன்றது கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிறது மற்ற எல்லா செக்டார்களையும் இருக்கிறது போலவே பார்மாலையும் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தருதுன்ட்டு. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 23,325 க்ளோசிங். இறக்கத்தை தான் இந்த வாரமும் கொடுத்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் போன வாரத்தை விட இந்த வாரம் இறக்கமாக தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 24,040 ரெசிஸ்ட் ஆனது அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 22,930 சப்போர்ட்டை நோக்கி அது வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அடுத்த வாரம் இந்த 22,930 நெருங்கும் போது என்ன செய்யுதுன்ட்டு உடச்சிச்சு அப்படின்னா 22,200 தான் அடுத்த சப்போர்ட். மேலே ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக 24,040 24,490 நிஃப்டி ஆட்டோவில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 949 க்ளோசிங். கொஞ்சம் ஒரு சம் இன்ச்சஸ் அப்படி மேலே நகர்ந்து 965 நெருங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரத்தினுடைய உச்சம் 962 அப்படிங்கிற லெவலில் போயிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய ஏற்றமானது ஸ்லோவாக மேலே கொண்டு போயிட்டுருக்கதை பார்க்குறோம். ஒருவேளை வரக்கூடிய வாரத்தில் 965 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1040 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 925 860 முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 9,193 க்ளோசிங். ஸோ 9,305 போன வாரமே டச் பண்ணிட்டாங்க. பட் இந்த வாரம் அதை தாண்டி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பலன் அளிக்காமல் கீழே வந்துட்டது மாதிரி தான் இப்போதைக்கு அதனுடைய ஸ்டைல் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த லெவல்லேருந்து தான் கீழே போய் இப்போ திருப்பி அங்கே தான் முட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை கடக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை கட் பண்ணிக்கு மேலே போனாங்க அப்படின்னா 9,805 அப்படிங்கிற லெவலுக்கு போகணும். ஆனால் அந்த லெவலுக்கு போக விடாமல் இந்த 9,305 இது தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத இந்த வாரமும் நம்ம பார்க்குறோம். கீழே சப்போர்ட்டாக 8,950 8,620 இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,388 க்ளோசிங். 11,480 அப்படிங்கிற லெவலில் தான் இந்த வாரமும் அந்த லெவல் நெருக்கத்தில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தடுமாறி கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுருச்சுன்னா கொஞ்சம் சிவியராகவே கீழே வரலாம். அப்படி வந்தால் 10,700 10,250 முக்கியமான சப்போர்ட்டுகளாக இருக்கும். ஒருவேளை இந்த 11,480 கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 12,000 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் 24,750 முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பங்குச்சந்தையில் தராமல் தான் இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா செக்டர்ஸுமே வந்து ஒரு சைட்வேஸில் தான் வந்து க்ளோசிங் நிறையா செக்டர்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. வரக்கூடிய வாரம் இந்த 24,610 கட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அப்படி ஒரு வேளை இந்த இடமே ஒரு சப்போர்ட்டாக எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா மீண்டும் அது 25,395 நோக்கி பயணிக்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நிஃப்டி கொடுக்குதா அப்படின்ட்டு. அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டிருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.